நேத்து சஞ்சு சாம்சனை இப்படி பார்த்தோம் நம்ம. சஞ்சு எப்பவுமே கூல் அண்ட் காமா இருப்பேடா, நேத்தினோட அப்படியே அக்ரேஷன் ஆகிட்ட. நேற்று ராஜஸ்தான் ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுச்சு. லக்னோவை போட்டு தள்ளிட்டானுங்க நைட்டு வச்சு. லக்னோ ஹோம் கிரவுண்ட்லேயே வச்சு செஞ்சுட்டானுங்க. லக்னோவை கதம் மோகையா பண்ணியாச்சு. லக்னோவை எப்படி லக்னோவை கதம் மோகையா பண்ணியாச்சு. ஸோ லக்னோவை போட்டு போட்டு தள்ளிட்டானுங்க. ஸோ சஞ்சு சாம்சன் ஒரு மிரட்டலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் பார்த்தா 196 தான் அடிச்சுது லக்னோ. அவங்க ஹோம் கிரவுண்டில். கேஎல் ராகுல் பிரில்லியன்ட் பேட்டிங், நல்லா ஆவேஷ் கான் பால்லாம் வச்சு கீச்சான். போல்ட்டு நல்லா ஒரு 3 விக்கெட்டு. சகல் ஓவர்லாம் நேற்று மாட்டல. சகல் விக்கெட்லாம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஸோ நல்லா விளாட்னா நேற்று. அதுக்கப்புறம் பார்த்தா தீபக் ஹூடா ஒரு நல்ல 50 நேற்று நல்லா விளாட்னா. அடி அடிச்சா 2 பேரும் 50+ போட தான் ஒரு ஸ்கோர் இருந்து. ஸ்டாயினிஸ் நேற்று அடிக்கவே இல்லை. டக்கு சென்னை கிட்ட டே எங்கள் ஊரில் வந்து நல்லா ஆட்டு. நேற்று நல்லா அடிக்கலை, அவுட் ஆகிட்டு போயிட்டேன். சரி நல்லதா போச்சு. அதுக்கப்புறம் இவனுங்க பார்த்து நல்லா பொழந்துட்டானுங்க வந்து சேசிங். பட்லர் அடித்தான். பட்லர் அப்புறம் தாக்கு பிடிக்க முடியல. சரி த்ரூவ் ஜோரல் இவனும் நேற்று பொழந்தான். த்ரூவ் ஜோரல் பா என்ன அடிடா த்ரூவ் ஜோரல். அவன் வந்தான் வந்து அவனும் 30 பாலுக்கு ஒரு 50 ரன் அடி. கிழிச்சிட்டான். இப்போ லக்னோ பவுலர்ஸ் வேலைக்காக மோசின் கான் ஓவரெலாம் கிழிச்சாச்சு. ஒரு நாயம் ஒன்றுமே போடல, வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. பிஷ்னாய் ஓவரெலாம் கிழிச்சிட்டானுங்க. ஸோ நல்லா விளாட்னா சஞ்சு நேற்று நல்ல பேட்டிங்கு. இதோட பார்த்தா நேற்று ராஜஸ்தான் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிடுச்சு. 16.8 மேட்ச் வின்னு. ஒன்று தோத்துக்கிறானுங்க. 8 மேட்ச்சில் வின்னு ஜெயிச்சு சரியாக விளையாடி இருக்கிறானுங்க ராஜஸ்தானுங்க. கங்க்ராச்சுலேஷன். அவனுங்க இந்த வாட்டி 2வது கப் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மற்றபடி என்ன வேறு எதுவும் இல்லை. நல்லா ஆடினானுங்கப்பா நேத்தானா. தரமான ஒரு செய்கை நேற்று. சஞ்சு சாம்சன் வச்சு கேஎல் ராகுல் எங்ககிட்ட ஜெயிச்சுட்டு பால் இப்படிங்கடா. இப்போ உங்ககிட்ட நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ல. இப்போ சஞ்சு சாம்சன். ஆனால் நேற்று மேட்சோட ஹைலைட் மூமெண்ட் என்னன்னா சஞ்சு சாம்சன் நேற்று அவ்வளோ அக்ரெசிவானது தான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது சஞ்சு சாம்சன் நேற்று அக்ரெசிவானது தான். சரி மத்தியானம் 2 மேட்ச் இருக்குது. GTRCB இது பார்க்க மாட்டேன் நான். இப்போ ரத்தனம் படம் போயிடுவேன். நைட்டு பார்த்து ஹைலைட்ஸ் பார்த்து தான் போடுவேன். நைட்டு நம்ம மேட்ச் இருக்குது CSK SRH. அது பார்ப்போம். பாய்.